சனீஸ்வரர் வந்து அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருக்கார். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து குறுக்கிக்கிட்டு இருக்கார் சனீஸ்வரர். அந்த இடத்த என்ன பிரச்சனைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்திருக்கார். அந்த தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி அது விருத்தி ஆகிறதுக்குரிய ஒரு காலகட்டம். காசை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது இது வந்து உங்களுக்கு உதவும். 6ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடம். வணக்கம் அஸ்ட்ரோ ஞானா அன்பர்களே, நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன், பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து. இப்போ வந்து இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். ஒரு ராசிக்கும் படிப்படியாக செல்வோம். இந்த வருஷத்துக்குரிய பொது பலன், குரு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிருக்கார். மே 1ஆம் தேதி தான் போயிருக்கார். ரிஷபம்ங்கிறது வந்து ஒரு ஸ்திரமான ராசி, சுக்கிரனுடைய ராசி. அது வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. பொருளாதாரம், குடும்ப இன்பம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு இதை சிக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு ராசி. அந்த இடத்துக்கு வந்து குரு போகும்பொழுது அந்தந்த விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், இது ரெண்டும் வந்து நல்லா நடக்கணும். அதே மாதிரி வாக்பலிதம், நம்ம சொல்கிற வார்த்தைகள் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருந்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் குருவால் கொடுக்கப்படும். இப்போ வந்து ஒரு ராசிக்கும் இது வந்து வெவ்வேறு மாதிரி மாறுபடலாம். இப்போது மேஷ ராசி அப்படின்னு எடுத்துப்போம். மேஷ ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வாக்ஸ்தானமே, அதே மாதிரி தனலாபம், தனம் வரக்கூடிய இடமாகவே இருக்கிறது. குரு வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து 9, அதே மாதிரி 12 கூடியவர். 12ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் சனீஸ்வரர் இருக்கார். அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார். குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. இப்போ வந்து குரு பார்க்கக்கூடிய இடம் மேஷ ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் 2ஆம் இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்தந்த இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து விருத்தியாகும். இப்போ 6ஆம் இடம்னு சொன்னோன்னாக்கா, நமக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், எதிர்ப்புகள், நோய் நொடிகள், அதே மாதிரி மாமாவனுடைய ஹெல்த்து, இது எல்லாத்தையும் வந்து அந்த 6ஆம் இடம் வந்து குறிக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவதும் அந்த சிக்கலுக்கு வேணுங்கிற நிவர்த்தியையும் காட்டுவதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடியது 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது ரகசியஸ்தானம், மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அது வந்து ரகசிய எதிர்ப்பு, நேரடி எதிர்ப்பு, 2 இடத்தையும் வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த இடம் என்ன, அது என்னத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானத்துக்கு இல்லாட்டி உங்கள் பார்ட்னருடைய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரும். ஸோ தன வரவு, அவங்கள் துவாரா உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு, இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டேருந்து உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. சனீஸ்வரர் வந்து அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து குறுக்கிக்கிட்டு இருக்கார் சனீஸ்வரர். அந்த இடத்த என்ன பிரச்சனைங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இப்போ வந்து குரு பகவான் வந்திருக்கார். ஸோ இந்த 8ஆம் இட பிரச்சனையை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீக்கிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். 10ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடம் ஸ்தானம் வந்து சனீஸ்வரருடைய ஸ்தானம் மகரமாக இருக்கு. சனீஸ்வரர் ஆல்ரெடி வந்து நல்லா வலுத்து இருக்கார். அந்த ஸ்தானத்தில் வந்து இப்போ வந்து மகரத்தை வந்து குரு பகவான் மட்டும் பார்க்கும் பொழுது அந்த தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி அது விருத்தி ஆகிறதுக்குரிய ஒரு காலகட்டம். இப்போ மேஷத்துக்கு வந்து மேஷ ராசியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் ஆனது வந்து சனீஸ்வரர். அதனால இவங்களுக்கு வந்து ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின், உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 8ஆம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு நிவர்த்தி வந்து குரு பகவான் பார்க்குறார். ஆனால் தன் ராசியே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு வந்து நிவர்த்தி இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இவங்க வந்து தன்னுடைய ஹெல்த், அதாவது ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுறதோ, யோகா பண்ணுறதோ, வாக்கிங் பண்ணுறதோ,
ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கண்டினியூஸாக பண்ணிக்கணும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து இவங்களுக்கு வந்து ஃபாரின் போயிட்டு வர்றது, இல்லாட்டி வெளிநாடு போயிட்டு வர்றது, இல்லை வெளி தேசம் போயிட்டு வர்றது, இதனால இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆனால் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனநாசம்னு சொல்லப்படுறது. அதனால இவங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. அதை ரொம்ப காஷியஸாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவங்க வந்து இப்போ காட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் 6, 8, 11 ஆகிய பாதகஸ்தானம், அதே மாதிரி ராசியாக மேஷத்தையே பார்க்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால காசை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது இது வந்து உங்களுக்கு உதவும். இப்போ வந்து மேஷராசிக்காரங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கார். இருக்கும் பொழுது ஒரு மனம் ஒட்டாம வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும். இப்போ அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஒரு மனோநிலையிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல பாஸ் வந்து சேர்றது, இவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, விருத்தி கிடைக்கிறது, ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அதே மாதிரி அதாவது தொழில் அதிபர்களாக இருப்பவங்க, சொந்த பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், புது ஆஃபீஸ் பண்ணணும், புதுசாக பிஸ்னஸ் வெஞ்சர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி அந்த 10 சனீஸ்வரர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவருடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னும் அந்த தொழில் விருத்தி வந்து நல்லா ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை வந்து தன்னோட ஹெல்த்தை மட்டும் இவங்க ஜாகிரதையாக பார்த்துட்டாங்கன்னா மீதி எல்லா விஷயங்களும் வந்து இவங்களுக்கு விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இவங்களுக்குரிய நிவர்த்தி அப்படின்னு சொன்னோன்னாக்கா மெயினாக இவங்க வந்து சௌரி ராஜ பெருமாள் அவங்கள போய் வேண்டிக்கிறது வந்து இவங்களுக்கு நல்ல நிவர்த்தியை தரும். அதே மாதிரி முடிஞ்சாக்கா ஏதாவது சனிக்கிழமையோ சப்தமி அன்னைக்கோ இல்லை இப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கோ வெளாங்குளம், அதே மாதிரி நாமபுரீஸ்வரர், இந்த 2 கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்று வந்து சனீஸ்வரருடைய பால்யம் இருந்த இடம், இன்னொன்று வந்து சனீஸ்வரருக்கு கல்யாணமாகிய இடம். இது 2 இடங்களும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி சௌரிராஜ பெருமாளையும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ சப்தமி அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.